Hi learners, welcome to Let's Crack Net. This is Tulasi doing paper 1 net set preparation. இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஸ்வயம் பிரபா டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம். ஸோ ஸ்வயம் பிரபா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் PYQஸோடு ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் PYQs மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டபுள் எக்ஸ் ஸ்பீடில் போட்டு கடன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக உங்களோட எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத எவால்வேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். நேற்று நம்ம கிளாஸில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ETAMALAR. இதுதான் அதனுடைய டீகோடட் வேர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்வயம் பிரபாக்குள்ளே போகலாம். ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ DTH சேனல், டைரக்ட் டு ஹோம் சேனல்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பெரிய இனிஷியேட்டிவ் இது. எல்லாருக்குமே இன்டர்நெட் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் போய் ரீச் ஆகணுங்கிறது தான் இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவோடைய பர்பஸ். இதில் 3 கேட்டகரிஸாக இருக்கும். ஒன்று ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், காம்படிட்டிவ் எஜுகேஷன். இந்த 3 கேட்டகரிக்கு தான் அவங்க உங்களுக்கு கண்டென்ட்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்வயம் பிரபா பற்றி ஒரு சின்ன ஜஸ்ட் குட்டியாக கடன்னு சொல்லிடுறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் லான்ச் பண்ணாங்க வித் அ bouquet of 280 channels 280 channels under the call Prime Minister E-Vidya, Pradhan Mantri E-Vidya. 280 channels comprises of என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா higher education, school education and competitive examination. இந்த மூணு செக்டர்ஸ்க்கும் அவங்க 280 channels மூலமாக கண்டென்ட்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க. So the main purpose, quality learning resource accessible to remote areas where internet availability is still a challenge. எங்கெல்லாம் இன்டர்நெட் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இந்த டிவி சேனல்ஸ் மூலமாக இதை டெலிகாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்வயம் பிரபாவோட முக்கியமான நோக்கம். DTH சேனல்ஸ் யூஸிங் GSAT-78, GSAT-15 சேட்டலைட்டு தான் யூஸ் பண்ணி டைரெக்டாக அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க. இந்த ஸ்வயம் பிரபாவில் கண்டென்ட் எப்படி டெலிவர் ஆகும் அப்படின்னா புது கண்டென்ட் அட்லீஸ்ட் 4 hours which repeated 5 more times in a day. ஸோ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 தடவைக்கு மேலே 24/7 புது கண்டென்ட்ஸ் டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்வயம் பிரபா சேனலில். இது எங்கேருந்து அப்லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைசாக் காந்தி நகர்லேருந்து தான் அப்லிங்க் பண்ணுறாங்க. யார் இந்த ஸ்வயம் பிரபா ஹையர் எஜுகேஷனுக்கு கண்டென்ட்ஸ் டெலிவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEPTIL, IIT, UGC, CEC, IGNOU, NCERT, NIOS. இவங்கெல்லாம் தான் இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க. ஓகே. அண்ட் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பார்த்தோம்னா NCERT கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நோட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு IITs கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் தான் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸாக இருப்பாங்க ஸ்வயம் பிரபாக்கு. இதனுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் எங்கே மெயின்டைன் ஆகுது, வெப்சைட் யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னா இன்ஃப்ளிப்னட் சென்டர் மெயின்டைன்ஸ் தி வெப் போர்ட்டல், குஜராத்தில் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்றது நான் அப்ரிவேட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பாஸ் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. DTHனா டைரக்ட் ஹோம், GSATனா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட், பைசாக்னா பாஸ்கராச்சாரியா இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் குஜராத்தில் இருக்குது. இங்கேருந்து எல்லாமே அப்லிங்க் ஆகும், டெலிகாஸ்ட் ஆகும். NEPTIL அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். NEPTIL, IIT, UGC, CEC, IGNOU, NCERT, NIOS. இவங்க எல்லாம் தான் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸாக இருப்பாங்க. என்னது கண்டென்ட் ப்ரொவைடர்ஸாக இருப்பாங்க. அந்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. அண்ட் இன்ஃப்ளிப்னட் அப்படிங்கிறது வெப் போர்ட்டலில் மெயின்டைன் பண்ணுறது. இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க், அதுவும் குஜராத் காந்தி நகரில் தான் இருக்குது. PM E-Vidyaனா பிரதான் மந்திரி E-Vidya. தீக்ஷான்னு இங்கே ஒரு டேர்ம் வரும்ல, தீக்ஷா அப்படிங்கிறது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டேர்ம்ஸ் நம்ம ஸ்வயம் பிரபாக்குள்ளே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியான ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே டோட்டலாக பார்த்திங்கன்னா 40 சேனல்ஸ் இருக்கும். இந்த 40 சேனல்ஸில் நமக்கு மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 10 சேனல்ஸ்லேருந்து தான். இந்த ஃபர்ஸ்ட் 10 சேனல்ஸ் யார் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக அப்படின்னா இந்த நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. VSP, VKASD, VSP, VKASDன்ற இந்த நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான கோஆர்டினேட்டர் யாருன்னா CEC, UGC தான் கோஆர்டினேட்டர். இவங்க தான் கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ சேனல் 1 வாகீஷ், சன்ஸ்கிருத், பிரபோத், சரஸ்வத், பிரபந்தன். இது 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விதிக், கௌட்டில்ய, ஆரியபட்ட, ஸ்பந்தன், தக்ஷ். மேம் இதெல்லாம் ஓகே, என்ன கண்டென்ட் என்ன டாபிக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அடுத்ததில் கொடுத்துருக்கேன். ஸோ சேனல் 1 வாகீஷ் அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சருக்கான கண்டென்ட் டெலிவர் ஆகும். சன்ஸ்கிருதி அப்படிங்கும்போது ஆர்ட்ஸு, ஹிஸ்ட்ரி,
philosophical subjects அதை பற்றியெல்லாம் கொடுக்கக்கூடியது சன்ஸ்கிருதி. பிரபோத் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா சோஷியாலஜி சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சோஷியல் சயின்ஸில் 4 இருக்கும், 1 2 3 4. ஸோ பிரபோத் அப்படின்னு சொன்னால் சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கெல்லாம் கண்டென்ட்ஸ் கொடுப்பாங்க. சரஸ்வதினா நமக்கு தெரியும், சரஸ்வதி தேவி எஜுகேஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரஸ்வதி எஜுகேஷன். ஸோ இந்த விஎஸ்பிஎஸ்பியில் இந்த எஸ்ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரஸ்வதி. இது சரஸ்வதியாக இருந்ததுன்னா இது சன்ஸ்கிருத்தாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது பிரபந்தன். பிரபந்தன்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம். பிரபந்தன்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ மேனேஜ்மெண்ட், லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கான கண்டென்ட் எல்லாம் பிரபந்தன் அப்படின்ற சேனல் நேம். இந்த சேனலோட நேம் சேனல் நம்பர் 5. ஸோ விஎஸ்பிஎஸ்பி முடிஞ்சது. அடுத்தது நெக்ஸ்ட். இதில் ஈஸியாக எது மேம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா இந்த கேனா கௌட்டில்யர். கௌட்டில்யர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாணக்கியர் நம்ம சொல்லுவோம்ல, எக்கனாமிக்ஸ்க்கு பெரிய ஒரு இதாக இருந்தது, ஃபோர்ஃபாதராக இருந்தவர். ஸோ கௌட்டில்யர் அவர் நேமில் தான் இந்த சேனல் நேம் இருக்குது. ஸோ கே வந்து கௌட்டில்யர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஃபினான்ஸ். அடுத்தது ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரியபட்டா. ஆரியபட்டா நமக்கு தெரியும் இஸ் வெரி கிரேட் இன் சயின்ஸ், ரைட். ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸில் பெரிய ஒரு ஜீனியஸ் அவர். ஸோ அதனால அந்த சேனலுக்கு அவர் பேர் வச்சுருக்காங்க, ஆரியபட். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது எஸ் அப்படிங்கிறது ஸ்பந்தன். ஸ்பந்தன் அப்படின்னு சொன்னால் எதுக்காக அப்படின்னா லைஃப் சயின்ஸ்க்காக. ஓகே, ஸோ எஸ் ஃபார் எஸ் லைஃப் சயின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டி அப்படின்னா தக்ஷ். தக்ஷ் அப்படிங்கிறது அப்ளை பண்ண போகிறோம், அப்ளைடு சயின்சஸ்க்கான சேனலாக இருக்கும். ஸோ இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெத்தட். ஸோ இது என்னோட நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இருந்தால் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விஎஸ்பிஎஸ்பி விகேஏஎஸ்டி, விஎஸ்பிஎஸ்பி விகேஏஎஸ்டி. அடுத்து இங்கே வி இருக்கே, அது என்ன மேம் அப்படின்னா அது விதிக். விதிக்னா லா சம்மந்தமான கண்டென்ட்ஸ் எல்லாம் சேனல் நம்பர் 6ல் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனோட 40 சேனல்ஸில் 10 இம்பார்ட்டன்டான சேனல்ஸ். அடுத்தது யார் யார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சேனல் 11 to 16 வந்து பார்த்தீங்கன்னா இக்னு வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 11 17 to 18 ஐஐடிஸ் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஐஐடி பாம்பே, டெல்லி, காந்திநகர், கான்பூர், கரக்பூர், மெட்ராஸ், திருப்பதி. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஐஐடி இந்த 22 ரைட், 20 தட் இஸ் ஐஐடி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஐடி பால் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் லேர்னிங்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்க்காக ஐஐடி டெல்லியில் இருக்கக்கூடிய இதுக்குன்னே தனியான சேனல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஸ்வயம் பிரபாவில் வந்து பார்த்தோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு தனி போர்ட்டலே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ 17 to 38 வந்து ஐஐடிஸ் பார்த்துப்பாங்க. சேனல் 39 யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் ஃபைன் ஆர்ட்ஸ்க்காக. ஸோ ஈஸியாக இருக்கிறதுல நான் ஈஸியில் முக்கியமான இருக்கிறதுல நான் சொல்லிடுறேன், ஃபைன் ஆர்ட்ஸ்க்காக. அடுத்தது சேனல் 40 சிஇசிக்காக. உங்களுக்கு எல்லாமே அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, முன்னாடி ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஹையர் எஜுகேஷனுக்கான இந்த 40 சேனல்ஸ். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த முதல் 10 சேனல்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது அபவுட் பிஎம்இ வித்யா, தட் இஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 12 சேனல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது அந்த 12 சேனல்ஸ் எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 1 class 1 channel அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கீழே 1 class 1 channel இனிஷியேட்டிவ் கீழே மொத்தம் 12 சேனல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இருக்குது. ஆனால் அதை வந்து 200 சேனல்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த 12 சேனல்ஸ் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும். இதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் யார் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிபிஎஸ்சி, என்சிஆர்டி, கேவிஎஸ், என்ஏஎஸ், ரோட்டரி இவங்க எல்லாருமே இதுக்கான எஜுகேஷனல் கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிஎம்இ வித்யாவோட முக்கியமான இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா மல்டி மோட் ஆக்சஸ் டு டிஜிட்டல் ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த பிஎம்இ வித்யாவோட முக்கியமானது. மல்டி மோட்னா வீடியோ இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய மோட்ஸில் இருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எஜுகேஷன் கண்டென்ட்ஸ் டு வேரியஸ் ரிமோட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். இன்டர்நெட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரேடியோ, கம்யூனிட்டி ரேடியோ, பாட்காஸ்ட், டிவி, இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இந்த கண்டென்ட் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் நீங்கள் முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இது யார் கண்டென்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இவங்களாம் தான் இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கான கண்டென்ட்ஸ் கொடுக்குறவங்க, ஸ்கூல் எஜுகேஷன் கண்டென்ட்ஸ் கொடுக்குறவங்க. அண்ட் ஸ்வயம் பிரபாவில் ஹிந்தியில் மட்டும் கண்டென்ட் இருக்காது, ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸில் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரைட். தென் இன்டராக்டிவ் ஃபீச்சர்ஸ் வேறு என்னென்ன அப்படின்னா ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்கும் ஒரு கியூஆர் கோட் இருக்கும். கியூஆர்னா ஒன்றும் இல்லை, குவிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கியூஆர் கோட்ஸை ஸ்கேன் பண்ணும்போது டேரெக்டாக நமக்கு தீக்ஷா போர்ட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குமான ஃபீச்சரும் இங்கே பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் ஸ்கூல் எஜுகேஷன் comes under PME வித்யா. அடுத்தது சதி. சதிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நான் சொன்னேன். அந்த தேர்ட் ஃபேஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஹெல்ப் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஐஐடி கான்பூரோட கொலாபரேட்டிவ் எஃபெக்ட் அது இருக்கும். ஸோ காம்ப்ரஹென்சிவ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே கிரியேட் பண்ண ஒரு போர்ட்டல் இது. இப்போதைக்கு 7 சேனல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கு ஃபார் டிஃப்ரெண்ட் நேஷ்னல் எக்ஸாமினேஷன்ஸ். அண்ட் ப்ளஸ் இன்னொரு ஒரு சேனலும் இதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ 7+1 ஞாபகம் வச்சுக்கோங்க, 7+1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சப்போர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ வி ஹாவ்
8 channels been ready. Okay, 8 channels ready for different stream examination. SSC க்கு, railways க்கு, engineering exams, so many exams க்கு கிட்டத்தட்ட 8 streams of இது வந்து ரெடியா இருக்கு இப்போதைக்கு. And national education policy ஒரு முக்கியமான ஒரு implementation அந்த சத்தி வந்து பார்க்கப்படுது. abbreviation நோட் பண்ணிக்கோங்க. இந்த நெட் எக்ஸாம்லயும் செட் எக்ஸாம்லயும் இந்த क्वेश्चन கேட்கிறதுக்கான possibilities நிறைய இருக்கு. ஓகே, இப்போ நம்ம PYQs குள்ள போலாம் வாங்க. How does the Swayam differ from Swayam Prabha in terms of content delivery? Content deliver பண்ணும்போது ஸ்வயமும் ஸ்வயம் பிரபாவும் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது? பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3. ஸ்வயம்க்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும் கண்டென்ட்ஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பட் ஸ்வயம் பிரபாவில் இன்டர்நெட் தேவைன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு சேட்டலைட் டெலிவிஷன் மூலமாக நமக்கு டெலிவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்வயம் பிரபா சேனல் 7 Kautilya's related to which of the following? Kautilya 7. கௌட்டில்யர்னா யாரு? சாணக்கியர். சாணக்கியர் எதுல ரொம்ப ஃபேமஸ்? எக்கனாமிக்ஸ்ல, காமர்ஸ்ல, ஃபினான்ஸ்ல. ஸோ ஆப்ஷன் A, C and D is the right answer. இது லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். What is the name of the channel 4 in Swayam Prabha related to Social Science 2? Social Science 2. VSP, SP. Social Science 2 யாரு? P. Pனா என்ன? Social Science 2 with respect to education, psychology, home science. So education என்னன்னு சொல்லியிருக்கோம்? சரஸ்வத். Right, education Saraswati Devi அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரஸ்வத். அடுத்தது Swayam Prabha courses are broadcast on TV. MOOCs are available only in English. So Swayam Prabha அப்படிங்கிறது எதுல நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியில் ப்ராட்காஸ்ட் ஆகும். MOOCs are available only English. MOOCsங்கிறது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இது ஸ்வயம்காக. ஸோ ஸ்வயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஸ்வயமும் இங்கிலீஷ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ்லையும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் இஸ் ப்ராட்காஸ்டட் ஆன் டிவி, ரைட்? MOOCs வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜஸ்லையும் கிடைக்குது. இட் இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் சேனல் ஆஃப் ஸ்வயம் பிரபா டீல்ஸ் வித் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. VSP, SP. VSP, SP, it is nothing but Prabandhan 5th channel, right? Information Science, Management and Library Sciences. Swayam Prabha is an educational learning platform initiated by யார் இனிஷியேட் பண்ணாங்க? 24/7 எனக்கு சேனல் இருக்கும், 2IT DTH சேனல்ஸ் இருக்கு. இட் இஸ் டன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இப்போ சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான், ரைட்? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நிறைய PYQs என் கூட அட்டென்ட் பண்ணும். நெட் எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு இன்னும் கரெக்டாக 1 month தான் டைம் இருக்கு. யூ கேன் come to unifystudy.com website. இதில் complete course for paper 1 இருக்கு. இப்போ நம்ம PYQ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னிலேருந்து நைட் 8 to 9:30 PM டெய்லி வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணலாம். இதில் நம்ம PYQs ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபார் தட் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். இதில் மார்க் டெஸ்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸாக நம்ம எடுத்த கிளாஸோட PDFs ஆக்சஸ் பண்ண முடியும். எங்களோட எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் PYQs, தட் இஸ் June 10th வரைக்கும் இந்த கோர்ஸ் வேலிடாக இருக்கும். ஸோ June 10th வரைக்கும் நீங்கள் PYQs எல்லா யூனிட்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ unifystudy.com வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னாலும் அவங்களுக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 PYQs ரிவிஷன் லைவ்ல பண்ணுவோம். இது எல்லாமே இங்கிலீஷில் நடக்கும். அண்ட் அலாங் வித் தட் நீங்கள் மார்க் டெஸ்ட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட்டில் ஃபுல் லென்த் இருக்கும், யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், RC, இது எல்லாமே அந்த மார்க் டெஸ்ட்குள்ளார இருக்கும். ரைட்? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The channels of Swayam Prabha are uplinked from BISEC, Hyderabad. BISEC na enna sollirken? Bhaskaracharya Institute for Space and Application for Geoinformatics. Idu Hyderabad la irukku. Check panni paarenga. It is not in Hyderabad, it is in Gujarat, Gandhinagar. So this is wrong. Swayam Prabha is an educational learning platform available for 24/7 by 37 DTH channels. 37 DTH channels irukku. Illa mottham ella Swayam Prabha layum sethu total 280 irukku. Higher education la 40, school education la 200, competitive exams li 40. So total 280 channels irukku. So the second statement is false. First statement is also false. Rendume thappu. Right? Next question. Channels கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஈஸியாக எதை வச்சு சொல்லலாம்? சரஸ்வத்னா என்ன? எஜுகேஷன். எஜுகேஷன் எங்கே ஆயிருக்கு? B4 ஓட ஆயிருக்கு. ரைட்? எஸ், ரைட். B4 ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் A. ரைட்? வெரி குட். ஸோ இது நம்முடைய ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த கிளாஸ்னுடைய ஃபீட்பேக்கையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட கனெக்ட் ஆகலாம். ஸோ until then, see you, tata, bye bye. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.